அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துளாராசியில் பிறந்த நண்பர்களே, வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க. நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி கிரகங்களும் காலமும் சில சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்மளை சில காரியங்களை செய்ய வச்சிடுங்க. அப்படி இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில் இதனை உங்களை செய்ய வச்சு 2026ஆம் வருஷம் மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்த போகின்றன இந்த 3 கிரகங்கள். அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. துளாராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான். மற்ற ராசிகளுக்கு இல்லாத தன்மை இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது என்னன்னு பார்த்தா, மற்றவங்களுக்கும் வெற்றி வாய்ப்பினை விட்டு கொடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவங்க நீங்கள். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்கங்க. நிச்சயமாக இது துளாராசியில் பிறந்த உங்களுக்கு பொருந்தும். ஏன்னா வாழ்க்கையில் உங்கள் இடத்தை யாராலும் பூர்த்தி பண்ண முடியாதுங்க. அப்படி யாராலும் தொட முடியாத இடத்தினை அமைத்தே தீருவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு 2ஆம் வீடான விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான் வந்து அமர்ந்திருக்காரு. ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு. மேலும் இந்த குரு பகவானுடைய பார்வையை பெற்று இருக்காரு. ஏன்னா 10ஆம் வீடான கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான், உச்ச குரு பகவான் 5ஆம் பார்வையாக செவ்வாய் பகவானை பார்க்குறாரு. அப்போ குடும்பத்தில் நிச்சயமாக மாற்றம் ஏற்பட போகுதுங்க. குடும்பத்தில் புதியதாக ஒரு உறவு கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் மங்களக்காரகன்க. அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண வரன் கிடைக்க சான்சஸ் இருக்குங்க. திருமண விஷயத்தில் நல்லது நடக்கும். மேலும் இடம் வாங்கிறது, விற்கிறது, இதில் எல்லாம் நன்மை உண்டு. மேலும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அவங்க வீடுகள்லையும் நல்ல சுபகாரியம் நடப்பதற்கு சான்சஸ் இருக்குங்க. மேலும் குரு பகவான் 10ஆம் வீடான கடகராசியில் உச்சத்தில் இருக்காருன்னு சொன்னேன். அப்போ தொழிலில் நல்ல பேர் எடுப்பீங்க. 2026 உங்கள் தொழிலில் அது நல்ல லாபத்தை கொடுக்குங்க. இப்போ தொடக்கூடிய ஒரு தொழில் விஷயம் மிகப்பெரிய நன்மையை 2026 பெற்றுத்தருங்க. இப்போ போடக்கூடிய கடுமையான உழைப்பு உங்கள் பேரை நல்லா ரெஜிஸ்டர் பண்ணும். தொழிலில், பிஸ்னஸில் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளுவீங்க. கூட்டு தொழில் அல்லது மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தனித்துவமாக தொழில் தொடங்கி அதில் ஜெயித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வேலைக்கு காரகன் சனி பகவான். அவர் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. வேலை பார்க்கும் இடத்துல லோன் அப்ளை பண்ணி இருந்தீங்கன்னா அது கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. வேலையில் இருக்கக்கூடிய எதிரிகள் பிரச்சனை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பகவான் 9ஆம் பார்வையாக இந்த சனியை பார்க்குறாரு. அப்போ வேலையில் நன்மை நடக்கும். சிலர் வேலையை கூட மாற்ற நினைப்பீங்க. தாராளமாக மாற்றலாம். வேலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேர் புகழ் கிடைக்கும். கடுமையாக நீங்கள் உழைச்சிருப்பீங்க. ஆனாலும் உங்கள் ஒர்க்குக்கு ஒரு ரெகக்னேஷன், ஒரு சேலரி ஹைக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. ஆனால் இப்போ இனிமே கிடைக்குங்க. இந்த 2026 நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதுக்கு உரிய முயற்சியை நீங்கள் 2025 பண்ணி ஆகணும். ஓகேங்களா? கம்பெனி மாற்றணும்னு நினைக்கிறவங்க, வேலை மாற்றணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். பேப்பர் போடலாம். இந்த 3 விஷயத்தில், இந்த 3 கிரகங்களுடைய தாக்கம் காரணமாக மாபெரும் நன்மை 2026 நடக்க போகுதுங்க. அப்போ 2025 நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், குடும்பத்தில் திருமணத்திற்கு முயற்சிகள் செய்கிறது, சொத்து விஷயத்தில் முயற்சிகளை தீவிரமாக்குவது, மேலும் தொழில் விஷயத்தில் தைரியமாக புதியதாக ஆரம்பிக்கிறது. தனித்து நின்று தொழில் ஆரம்பிக்கலாம்ங்க. தொழிலில் நியாயம் நேர்மை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். மேலும் ஒர்க் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, எதிரி பிரச்சனை இதெல்லாம் வேலையில் தீருங்க. வேலை பெர்மனண்ட் ஆவதற்குரிய வாய்ப்பும் இருக்குது. இந்த நேரத்தில் தவிர்க்க வேண்டிய விஷயம் இருக்குங்க. அது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் வேண்டாம்.
போலீஸ் கேஸ் பிரச்சனை ஆவதற்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. அதிலிருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் முருகனை வழிபாடு செய்யுங்க. பிஸ்னஸ் ரீதியாக இரக்கம் காட்டுறது, விட்டு கொடுக்கறது போன்ற விஷயங்கள் சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் இப்போ நீங்கள் விட்டு கொடுத்தா 2026 பேரிழப்பை சந்திக்க நேரிடும். அப்போ தொழில் ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துக்கிறது தாங்க ரொம்பவே நல்லது. வேலை பார்க்கும் இடத்துல மற்றவங்க செய்யக்கூடிய தவறுக்கு துணை போகாதீங்க. மற்றவங்க தப்புன்னு சுட்டி காட்டலாம், எதையும் மறைக்காதீங்க. வேலை பார்க்கும் இடத்துல சில தவறான நபர்கள் மூலம் சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் நேர்மையாக உங்கள் வேலையை பார்த்துக்கிறது நல்லது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2026 நிச்சயம் இந்த 3 விஷயத்தில் பெரிய நன்மைகள் லாபம் உண்டு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தா முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்த குரு கவசம் இவற்றை எல்லாம் பாராயணம் செய்யுங்க. நிச்சயமாக மாற்றம் என்பது 2026 நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.